வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். கிழக்கு வடக்கு மாகாணங்களில் தமிழ் இனத்தின் உரிமைகளை மீட்டிட போராடிய களம் மாடிய வீரர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். ஒன்றரை கோடி ஈழத் தமிழரை கொன்று குவித்தது சிங்கள அரசு. கொல்லச் சொன்னது இந்திய அரசு. பணம் கொடுத்து பயிற்சி கொடுத்து போர் கப்பல் ரேடார் கொடுத்து அழிக்கச் சொன்னது இந்திய அரசு. அழித்து முடித்தது சிங்கள அரசு. இன்னொரு இந்தி மாநிலமா மாறிடும். மோடிக்கு அதுதான் தேவை, ராகுல் காந்திக்கும் அதுதான் தேவை. மோடி அண்ட் கம்பெனி வெளியில தெரியாப்புல அதை செய்வாங்க. வெளியே தெரியாம செய்யக்கூடிய நயவஞ்சக கூட்டம் காங்கிரஸ் கூட்டம். உலகமயம் யார் வேணாலும் எங்க வேணாலும் தொழில் நடத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப என்ன சொல்றான் ட்ரம்ப், அமெரிக்காக்காரன் என்ன பண்றான்? உள்ளூர் மயம், வெளிநாட்டுக்காரன் வரக்கூடாது, கட்டுப்படுத்தணும், அவனுக்கு வரி அதிகமாக போடணும், உள்ளூர் மயம். இந்தியாவில் வேற எங்கேயும் உலகத்திலே இது மாதிரி கட்சிகள் நடிகர்கள் உண்டாக்குறது எங்கேயாவது? நடிகர்கள் அரசியல் கட்சிகள் உருவாக்குற ஒரு முன் உதாரணம் உலகத்துல எந்த நாட்டில் இருக்கு? இந்தியாவில் எங்க இருக்கு? அப்போ தமிழர்கள் வீரம் பேசுகிறோம், அறம் பேசுகிறோம், அறிவாற்றல் பேசுகிறோம், எல்லாம் இருந்த இனம்தான். இது எந்த அளவு சீரழிஞ்சு கிடக்கு என்பதை பொறுப்புள்ள நம்முடைய பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் உணர வைக்கணும். இலங்கையில் தமிழன் அடிமையாயிருப்பதை விட இந்தியாவில் தமிழன் அதிக அடிமையா இருக்கிறான். நீ தெலுங்கு பேசலாம், கன்னடம் பேசலாம், மராத்தி பேசலாம், சௌராஷ்டிரம் பேசலாம், உருது பேசலாம். பல 100 ஆண்டுக்கு முன்பு, 1000 ஆண்டுக்கு முன்பு வந்து இந்த மண்ணை தாயமாக கொண்டு வாழ்கிற நீங்க மரபு வழி தமிழர்கள் எல்லா இதுல ஒன்று நமக்கான பொது தாயகம் இது. இந்த வகையில் இன்றைக்கு தஞ்சையில் இந்த மாவீரர் நாள் நினைவேந்தல் வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படை விளக்கங்களை தமிழ் தேசிய பேரியக்க மாவட்ட செயலாளர் தோழர் வைகரை அவர்கள் திரட்சியாக இங்கே சொல்லியிருக்கிறார். மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது ஆண்டுதோறும் வளர்ச்சி பெற்று வருகிறது என்பதையும் வைகரை சொன்னார். கடந்த ஆண்டுகளை விட தமிழ்நாட்டில் நேற்றிலிருந்து ஊடகங்களில் மாவீரர் நாள் குறித்து செய்திகள் நிறைய வருகின்றன. அங்கங்கே கடைபிடிக்கிறார்கள். அதுபோல பல நாடுகளில் அந்தந்த நாட்டு அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய பிரமுகர்கள் மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி உரையாற்றுகிறார்கள். கனடாவா இருந்தாலும் ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் அங்கெல்லாம் அந்த நாட்டு அரசியல்வாதிகளே அந்த மாவீரர் நாள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஈகியர் என்ற முறையில் ஈடுபாட்டோடு கடைபிடிக்கிறார்கள். ஒரு இன உணர்ச்சியும் தமிழ் தேசிய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கின்ற காலம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நாமும் நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பிலும் தமிழ் இன உணர்வு உள்ளவர்களும் சேர்ந்து மாவீரர் நாளை கடைபிடிக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க நம்முடைய அமைப்பு மாவீரர் நாளை காலையில் சில ஊர்களில் கடைபிடித்திருக்கின்றன, மாலையில் சில ஊர்களில் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பேரழிவு என்பது 2 லட்சம் 3 லட்சம் பேர் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட கொடுமை.
என்பது உலகத்தில் நாம் பாதுகாப்பற்ற அனாதைகளாக இன அடிப்படையில் இருக்கிறோம் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். இப்ப தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் நாம் வாழ்ந்தும் ஏன் நம்ம ஒரு பெரிய இயக்கங்கள் நடத்தி ஈழ படுகொலைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்காவது இந்திய அரசையும் உலக நாடுகளையும் வலியுறுத்த முடியாமல் போய்விட்டது என்பதையும் திறனாய்வு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் இனத்துரோக அரசியல் தான் தலைமை தாங்குகிறது. திமுக, அதிமுக எல்லாம் கடைந்தெடுத்த இனத்துரோகிகள், தமிழினத்தை காட்டி கொடுப்பவர்கள், தமிழின அழிவை பற்றி கவலைப்படாத பேர் வழிகள். அவர்கள் தான் பெரிய கட்சி. இங்கே அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கு. நம்மை போல பலர் சிறு சிறு அமைப்புகள் பல ஈகங்களை செய்திருக்கிறார்கள். பல தடவை சிறைக்கு போயிருக்கிறோம். ஆனால் வெகு மக்கள் கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இனத்துரோகம், தமிழின துரோகம் செய்யக்கூடிய கட்சிகள், அவற்றின் வலுவை வைத்துக் கொண்டுதான் இந்திய அரசு பகிரங்கமாக, காங்கிரஸ் அரசு தமிழினத்தை அழிக்க சிங்களனுக்கு பல உதவிகள் செய்தது. இந்திய அரசின் முதல் பெரும் துணையை வைத்துக் கொண்டுதான் சிங்களன் அந்த ஆட்டம் போட்டான். நமக்கு உலகத்துல நமக்கென்று நாடு இல்லை. ஏனென்றால் நமக்கென்று ஒரு அரசு இல்லாத போது நமக்கென்று நட்பு நாடோ எதுவும் இருக்காது. 8 கோடி பேரும் பெரும்பான்மையாக இந்த முழக்கத்தை, இந்த கோரிக்கையை, போர் நிறுத்தம் என்ற கோரிக்கையை வைத்திருந்தால் போர் நிறுத்திருக்கலாம். கடைசி நாளில் லட்சக்கணக்கான பேரை அப்பாவிகளை படுகொலை செஞ்சால முள்ளிவாய்க்கால் முற்றாத ஒட்டி அதை கூட தவிர்த்திருக்கலாம். அதற்கு கூட சக்தி இல்லை. இப்போ இந்த திமுக, அதிமுக போன்ற இனத்துரோக கட்சிகள், எப்பொழுதுமே டெல்லிக்கு காட்டி கொடுத்த அரசியல் நடத்தக்கூடிய கட்சிகள், சிங்களனுக்கு இப்போ காட்டி கொடுத்துருக்கு. வேற ஒன்றும் இல்லை. அது பழைய எப்பவும் உள்ள செயல் தான். அவங்கள குறை சொல்றோம். தமிழர்கள் ஏன் அதற்கெல்லாம் ஒரு இன உணர்ச்சியோட வீதிக்கு கட்சி வேறுபாடு இல்லாமல் போர் நிறுத்த வேண்டும் என்று ஏன் கோரவில்லை என்ற அந்த நிலைமை இருக்குல்ல. பல தியாகம் பண்ணியிருக்கோம், போராடி இருக்கிறோம், எல்லாம் தீ குளிச்சிருக்காங்க 19 பேர். பெரும்பான்மை தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற திமுக, அதிமுகவுக்குனால எந்த நிர்பந்தமும் இல்லை. சும்மா ஒரு கால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உண்ணாவிரத நடிப்பு கடற்கரையில் கருணாநிதி, ஜெயலலிதா புதுசா நிலைமையை மாத்திக்கிட்டு நாங்க போய் ஈழத்தை மீட்டு தருவோங்கிற நடிப்பு, இந்த மாதிரி கடைசி நேரத்துல நடிச்சு நம்மளை பலி கொடுத்த கட்சிகள் இந்த திமுக, அதிமுக. இதுகளை புரிந்து கொள்ள மாட்டாங்களா தமிழச்சி? அது ஒரு கேள்வி. என்ன நம்மகிட்ட உள்ள குறை என்பது ஒதுங்கிக் கொள்வது என்ற ஒரு குறை இருக்கு. நியாயம் தெரியும், இப்படிதான் செய்யணும் தெரியும், நம்ம மாட்டிக்கூடாது என்று ஒதுங்கிக் கொள்கிற கோழைத்தனம் கணிசமான தமிழச்சியிடம் இருக்கு. அதைத்தான் துரோகிகள் பயன்படுத்துறான். திமுக, அதிமுக புதுசாக தாவேக்கெல்லாம் புது திமுக, அது மாதிரி பல பேர் கட்சிகள் உருவாகிட்டே இருக்கான். நடிகர்கள்லாம் இந்தியாவில் வேற எங்கேயும் உலகத்திலே இது மாதிரி கட்சிகள் நடிகர்கள் உண்டாகிறது எங்கேயாவது தவிர, நடிகர்கள் பல அரசியல் கட்சிகள் உருவாக்குற ஒரு முன் உதாரணம் உலகத்துல எந்த நாட்டில் இருக்கு? இந்தியாவில் எங்க இருக்கு? அப்போ தமிழர்கள் வீரம் பேசுறோம், அறம் பேசுறோம், அறிவாற்றல் பேசுறோம், எல்லாம் இருந்த இனம்தான். இது எந்த அளவு சீரழிஞ்சு கிடக்கு என்பதை பொறுப்புள்ள நம்முடைய பிள்ளைகள், ஆணும் பெண்ணும் உணர வைக்கணும். முதல்ல குற்ற விமர்சனம் பண்ணா பத்தாது, நம்ம பிள்ளைகளை உணர வைக்கணும். கணிசமாக நம்ம சமூகத்தில் ஒரு 10% மக்களை திரட்டிட்டாக்க எல்லாம் மாறும். தமிழ்நாட்டுக்குள்ள மாற்றம் வர்றதாப்பா இருக்கட்டும். ஒரு இனப்படுகொலை நடக்குது,
அந்த தமிழ் இனத்துக்கு வேற யார் நாதி? தமிழ்நாட்டை தவிர தலைமை தாங்க வேண்டியவன் உலகத் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு தமிழன் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே வாழ்றான் இங்கே வாழ்றான்னா தமிழ் தாயகம், மூத்த தாயகம், தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பும் வரலாற்று கடமையும் தகுதியும் உள்ளது தமிழ்நாடு தான். இது சீரழிஞ்சு கிடக்கு. இப்படி இது சீரழிஞ்சு கிடக்கு. ஈழத்துக்கு மட்டும் இல்லை, தன்னைத்தானே சீரழித்து கொண்டு இருக்கு. தமிழில் விட பேர் வைக்கிறது இல்லை. இப்போ பிள்ளைகளுக்கு சமஸ்கிருத பேராக பார்த்து வைக்கிறாங்க, ஹிந்தி பேராக பார்த்து வைக்கிறான் தமிழன் தமிழச்சி. அவன் எப்படி பள்ளிக்கூடத்தில் போய் தமிழில் படிக்க வைப்பான் பிள்ளைய? தான் பிள்ளைக்கு தமிழில் பேர் வைக்காத ஒரு கூட்டம் நம்ம தமிழ் கூட்டம். அது தமிழ் வழியில் படிக்க வைக்குமா? வேற வழியெல்லாம் படிக்க வைப்பாங்க சில பேர். எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்கும் பாருங்க. கடத்திரு எங்கேயாவது தமிழில் பேர் பலகை இருக்கா? தமிழ் மொழியில் ஏதாவது இருக்கா? எல்லாம் சீரழிஞ்சிருக்கு. ஒரு பெரிய எழுச்சி, புரட்சி தமிழ்நாட்டில் தேவைப்படுது. ஆயுத புரட்சி அல்ல, நீதி புரட்சி, கருத்து புரட்சி, மக்கள் திரள் எழுச்சி தேவை. அந்த மாதிரி கருத்துக்களை பரப்புவதை நம்ம நாளில் உறுதி எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச அளவுக்கு. வெறுமனே திமுக விமர்சிச்சு அதிமுக விமர்சிச்சு மாற்று என்ன செய்யறோம்? இன்னும் 10-20 வருஷம் கூட ஆகட்டும், அதுக்கான விதை போடுறோமா, அதை வளர்க்குறோமா, அந்த சூழ்நிலையை உருவாக்குறோமா, அதுக்கு ஏதோ நம்மளால பங்களிப்பு செய்யறோமா, அது முக்கியம். எஸ்கேபிசம், ஒதுங்கிக்கிறது. நீதி தெரியும், நியாயம் தெரியும், நம்ம இனம் இப்படி எல்லாம் காட்டி கொடுக்கப்படுது, அழிக்கப்படுது தெரியும். அதெல்லாம் வருத்தமும் இருக்கும். நம்ம மாட்டிக்க வேண்டாம் என்கிற தப்பித்தல் வாதம் தமிழன் தமிழச்சிக்கிட்ட கணிசமா இருக்கு. கருத்தாவது பேசுங்கிறேன். நீ கட்சி வர வேண்டாம், ஆர்ப்பாட்டம் வர வேண்டாம், இந்த கருத்தையாவது பக்கத்து வீடு நண்பர்கிட்ட பேசுங்க. இப்படி நம்ம பாதிக்கப்படுறப்ப உலகத்துல எப்படி எந்த இனமும் இப்படி இருந்ததில்லை. அவனும் பெருசா ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். ஒரு லடாக்ல என்ன மக்கள் தொகை? 3 லட்சம் 4 லட்சம் இருக்கான லடாக்ல. ஃபுல் ஸ்டேட் தனிநாடு, எங்க தனி மாநிலம். தனிநாடு கேட்கல, தனி மாநிலம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அதுல பெரிய ஒரு சிவில் ரைட்ஸுக்கெல்லாம் போராடுற ஒரு நல்ல படிப்பாளி, ஒரு ஸ்காலர், அவர் ஜெயில பிடிச்சி போட்டிருக்காங்க மோடி அரசு. உலக கவனத்துக்கு போது லடாக்கில் நடக்கிறது. ஏன்னா எல்லாரும் அதுல பெரும்பாலும் அதில் ஆதரிக்கிறாங்க. இங்க அப்படி இல்லையே. அரசியலே நமக்கு தமிழர்களுக்கும் அரசியல் அதுக்குள்ள சரி தப்பு வந்தா பரவாயில்ல. இந்திய அரசு கண்காணி வேலை பார்க்கக்கூடிய காட்டி கொடுக்குற கட்சிகள் தானே பெரிய கட்சியா இருக்கு. திமுக, அதிமுக. புதுசா திமுககள் உருவாகிட்டு இருக்கு. வெவ்வேறு பேர்கள்ல புதிய திமுககள் உருவாகிட்டு இருக்கு. இப்ப எழுந்து வர்ற இந்த தமிழ் தேசிய உணர்ச்சியை சரியா பயன்படுத்தி தமிழ் தேசியத்தோட இனத்தோட நீ இருப்பா. ஒரு உலகம் பூரா இனம்தான் அடிப்படையானது. இன அடிப்படையில் தான் அங்கங்க மனித குலம் ஒற்றுமையா இருக்கு, நாடுகள் அமைஞ்சிருக்கு. பெரும்பான்மையா இயற்கையாக எந்த இனத்தின் தாயகமோ அதுல புதுசா சில 100 ஆண்டுகளுக்கு முன்போ 1000 ஆண்டுக்கு முன்போ இணைந்த மக்களும் அந்த இனத்தோடு தான் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் சேர்த்து தான் அந்த தேசியம், அந்த நாட்டு தேசியம். அப்படி வேற்றுமொழி பேசக்கூடிய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்த தமிழ் மண்ணை தாயகமாக கொண்டு வாழ்கிற எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம தமிழ் தேசியம் பேசுகிறோம். நம்ம தாயகம் இது. பீகாரிக்கு தாயகமாக ஆகக்கூடாது. நீ தெலுங்கு பேசலாம், கன்னடம் பேசலாம், மராத்தி பேசலாம், சௌராஷ்டிரம் பேசலாம், உருது பேசலாம். பல 100 ஆண்டுக்கு முன்பு 1000 ஆண்டுக்கு முன்பு இந்த மண்ணை தாயமாக கொண்டு வாழ்கிற நீங்க மரபு வழி தமிழர்கள் எல்லாம் இதுல நமக்கான பொது தாயகம் இது. உத்தரப்பிரதேசக்காரனுக்கும் பீகார்காரனுக்கும் பக்கத்து மாநிலக்காரனுக்கும் மீண்டும் தாயகமாகிறதா? அந்த ஒப்பீடு வேணும், அந்த பார்வை வேணும். இது நமக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும். நம்ம தாயகத்தை பாதுகாக்கணும். அங்க ராஜ் தாக்கரே அடிச்சு அரைஞ்ச விரட்டுறாங்கிறாங்க. இந்திக்காரன் வந்தானா அரைஞ்சு விரட்டுங்கிறாங்க மகாராஷ்டிராவில். கடகண்ணியில மராட்டியில பேர் இல்லைன்னாங்க அழிச்சு போர்டை விடங்கிறாங்க. அங்கங்க இன எழுச்சி வந்துகிட்டு இருக்கு. இங்க அது மாதிரி இனத்தற்காப்பு பேசாதவன், இதுக்கு முன்வர அவன் எந்த கட்சியா இருந்தாலும் அவன் காட்டி கொடுக்குற பைய தமிழ் இனத்தை காட்டி கொடுக்குறவன அவனை அடையாளப்படுத்தி ஒதுக்கணும். இந்த தாயக எல்லை,
இதனுடைய மொழி இனம் இதை பாதுகாப்பது இந்த மண்ணின் மக்கள் அனைவருக்கும் உரிய பொது லட்சியம் அது. இது இழந்துட்டோம்னா அப்புறம் என்ன, இப்போ வைகரை இப்போ இது என்ன ஆகும், இன்னொரு இந்தி மாநிலமாக மாறிடும். மோடிக்கு அதுதான் தேவை, ராகுல் காந்திக்கும் அதுதான் தேவை. மோடி அண்ட் கம்பெனி வெளியில் தெரியாப்புல அதை செய்வாங்க, வெளியே தெரியாமல் செய்யக்கூடிய நயவஞ்சக கூட்டம் காங்கிரஸ் கூட்டம். அனுபவத்தையும் சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்டித நேருலேருந்து துரோகிகள், நமக்கு துரோகம் செஞ்ச ஆட்கள். அந்த ஆத்தம்பாட்டம் காலத்துலேருந்து மொழிவாரி மாநிலமே பிரிக்கணும்னு தீர்மானம் போட்டுட்டு காங்கிரஸ் வரலாறுல ஒன்னொன்னுலையும் போட்டுட்டு சுதந்திரம் பிரதமர் ஆனவன்னு அந்த ஆள் மொழிவாரி மாநிலம் பிரிக்கக்கூடாது இருந்தாள் நேரு. அது மாதிரி இந்தி தான் ஆட்சி மொழி பண்ணாங்க. கான்ஸ்டியூஷன்லேயே கொண்டு வந்துட்டானே. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 15ஆம் ஆண்டிலிருந்து முழுக்க இந்திய அரசு இந்தி மொழியில் மட்டும்தான் இயங்கும். ஆர்டிகிள் 343. அதை எதிர்த்தான் நம்ம 65 மொழி போராட்டம். 300-400 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. சாதாரணம் இல்லை. இந்திய விடுதலைக்கு பிறகு ஒரு மொழிக்காக அயல் மொழி திணிப்பை எதிர்த்து நம்ம தியாகம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்தியை தடுக்க முடியல. அரசு பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி இல்லைன்னு வச்சுட்டு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் அங்கங்கே தோட்டம் தொழுவு தின்ன மொட்டை மாடி கிட்ட மாடி எல்லாரையும் வச்சுக்கிட்டு சிபிஎஸ்சி ஹிந்தி அங்கே மொழி. அதை ஸ்டாலினே சொல்கிறாரு, அங்கன்னா இந்தியே தமிழ்நாட்டில் வேண்டாம்னு நான் சொல்கிறோம். சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது, அதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் ஹிந்தி படிக்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் இருக்கா. 6-7 மாதத்துக்கு முன்னாடி இந்தியை முற்றிலுமாக தடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னாரு. எப்படி அப்படிப்பட்ட ஒரு நம்ம இனத்தாயகத்தை பாதுகாக்கிறோமா இல்லையா? இப்போ யாழ்ப்பாணத்தில் சிங்கள குடியேற்றம், வடக்கு மாகாணத்தில் சிங்கள குடியேற்றம், கிழக்கு மாகாணத்தில் சிங்கள குடியேற்றம், விடுதலை புலி எதிர்க்கிறாங்க. அது நியாயம், நம்ம ஆதரிக்கிறோம். நம்ம ஊரில் குடியேறதை பற்றி பேசுகிறோமா? அதை நம்ம ஊரில் இப்போ இந்த ஆள் சொல்லியிருக்காருன்னா எவ்வளோ தொழிலாளிகள் வேலை தரப்போகிறோம்னு 1 லட்சம் பேரா எவ்வளோ பத்திரிகையில் வந்திருக்காரு. ஸ்டாலின் போயிருக்காரு. 1 லட்சம் பேர் எவ்வளோ பேருக்கு வேலை தர போகிறேங்கிறாரு. ஒரு வரி அதில் தமிழர்களுக்கு தான் சொல்லலை. 2021 தேர்தல் அறிக்கையில் திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் துறையில் 75 விழுக்காடு வேலை தமிழர்களுக்கு என்று சட்டம் செய்வோம். 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் ஸ்டாலின் கொடுத்த உறுதிமொழி. அதை பற்றி பேசுகிறாரா அவர் பேராரா? அதை பற்றி ஏன் பேசுகிறேன்னு யாராவது கேட்குறாங்களா? இந்த நாட்டில் யாராவது கேட்குறாங்களா? நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். வெளியார் போராட்டம், வெளியாரை எதிர்த்து போராட்டம், அது இது எல்லாம் நம்ம பண்ணி எடுக்கிறோம். யாராவது பண்ணுறாங்களா அதை? அப்போ என்ன, கடைசியில் அழிஞ்சு போய் செதஞ்சு போய் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே தமிழ்நாடு இருந்ததுப்பா, அதுவும் இல்லை இப்போ அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகக்கூடிய அபாயம் இருக்கிறது. உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களிடம் இன எழுச்சி அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ் இன எழுச்சி இலங்கையிலே தடுக்க முடியாமல் தான் பார்லிமெண்ட்டில் அவ்வளவு அட்டகாசமாக பேசுகிறாங்க. பிரபாகரனை பாராட்டினது 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்கள் அவ்வளவு சிறப்பாக பேசினா அவன் தடுக்கலை. பேசக்கூடாது, இங்கே நாக்கு அழுகி போயிடும். இங்கே பேச முடியுமா இந்திய பார்லிமெண்ட்டில்? எவனுக்கு அங்கே போர் நேராக நடந்துச்சோ அவன் ஊரில் பேசலாம் பார்லிமெண்ட்டில். போன வருஷமும் பேனாங்க. அது மாதிரி நேற்று பேரை பேச்சு சாதாரண பேச்சு இல்லை. தலைவர் பிரபாகரன் இங்கே விடுவானா? ஸ்டாலின் பேச விடுவாரா? மோடி விடுவாரா? அப்போ இலங்கையில் தமிழன் அடிமையாக இருப்பதை விட இந்தியாவில் தமிழன் அதிக அடிமையாக இருக்கிறான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனை கற்பனை பண்ணி இட்டுக்கட்டிலாம் பேசுறதில்லை. வெளியில் போய் பேசக்கூடாது, படம் நடத்தக்கூடாது. எதை விட்டுட்டு வேறு வழி இல்லாமல். ஏன்னா மாவீரர் இருந்தாலும் தெருவில் நடத்தக்கூடாது. எடப்பாடி ஆட்சியிலேயும் தான், இந்த ஆள் ஆட்சியிலேயும் தான். நம்ம இனம் அழிஞ்ச நாளை கூட வெளியில் போய் துக்கம் நடப்பாதுப்பா. எங்கேயாவது இது மாதிரி இருப்பானா? இவைக்கெல்லாம் யாரு? இந்த பாஜக யாரு? காந்தியடிகளை சுட்டு கொன்ற கோட்சேயை கொண்டாடுகிறவர்கள். நினைவு நாள் கொண்டாடுறான் பீகாரில், ஊபியில் எல்லாம் சிலையே வச்சிருக்காங்க கோட்சேக்கு வடநாட்டில்.
இப்படிப்பட்ட ஆட்கள். எனவே நம்ம தமிழர்கள்ட்ட பிள்ளைகள்கிட்ட இந்த விழிப்புணர்ச்சியை உண்டாக்கி அவனை குறை சொல்றது இவனை குறை சொல்றதுன்னு இல்லாமல் குறைய தெரிஞ்சுக்கணும், தப்பு பண்ணுறவன புரிஞ்சுக்கணும், அடையாளம் காட்டணும். அதில் ஒன்றும் பின்வாங்க வேண்டாம். நம்ம மாற்றம் உருவாக்கிட்டு இருக்கணும். நம்மளால முடிஞ்ச மாற்று கருத்துக்களை, சரியான கருத்துக்களை விதைச்சு ஆதரவாளர்களை திரட்டணும். இப்போதான் நிறைய ஊடகங்கள் இருக்கு, முகநூலில் அது இதுன்னு அந்த ரங்கமாக கண்டது கிடையாது எழுதுறதுக்கு பதிலாக இந்த கருத்துக்கள் எல்லாம் வாதங்களாக வைக்கலாம். ஊடகங்களில் பல வடிவங்களில் போகலாம். இந்த காலத்தில் கூட அந்த கருத்துக்களை பரப்பி அதை ஒரு பாப்புலரைஸ் பண்ணி அதை நல்லா மக்கள் மயமாக்க முடியாதுன்னா அப்புறம் எப்போ நம்ம பண்ண போகிறோம்? ஊடகங்கள் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க இந்த இதில் யூடியூப்பில் வந்து பிரபாகரன் படம் வந்தால் போச்சு தடை. அந்த யூடியூப்பை நம்மளே காலி பண்ணாங்க தமிழக நோட்டத்தை. 2 வருஷத்துக்குடி ஒரு தம்பி ஒரு தோழர் எழுதிட்டார் ஒரு கவிதை பிரபாகரனை பாராட்டி, படம் போட்டு நம்ம அளவு போட்டுருச்சு. அது முகநூல் போச்சு, யூடியூப் பாதிப்பு, என்னென்ன பாதிப்புன்னா அந்த அளவுக்கு இப்போ நமக்கு பார்வையாளர் இல்லை. ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதோ இருக்கு அதில் பின்னாடி. அதனால அப்படிதான் இங்கே இருக்கு. சிங்களன்ல இலங்கையில பிரபாகரன் பேர சொல்லலாம். அதான் டிவியில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களே, 2 பக்கமும் பிரபாகர் வீட்டுக்கு போகிற பாதையில் 2 பக்கமும் தமிழ் கொடியை கட்டி போயிட்டு இருக்காங்க. இந்த வீடு ஒன்றுமில்ல, இடிச்சு கிடக்கு. அவன் தடுக்கலை கொடி கட்டுறதை பற்றி. நிறைய சித்தரிப்பு வீர வணக்கங்கள் போக்குவரத்து நடந்துகிட்டு இருக்கு. ஈழத்தில் நடக்குது. அது சிங்களம் ரொம்ப தீவிரவாதி. சிங்களத்தில் இவன் தான் இப்போ பதவி இருக்கானே, அவர் கம்யூனிஸ்ட்டு, தீவிர இனவெறியன், சிங்கள இனவெறியன் கட்சி அந்த கட்சி. அந்த மாதிரி தான் அந்த ஆள் இருக்காரு. ஆனால் அங்கே வர்ற உணர்வுகள் போக்குவரத்து ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் இதை பண்ணிக்கிட்டு அந்த ஆள் ஒடுக்காமல் இருக்கானுங்க. இந்தியாவில் அது மாதிரி பண்ண முடியாது. என்ன உனக்கு வந்துருச்சுங்க இந்தியாவில்? அவனை பாதிக்கப்பட்டவன் நேராக சிங்களன் இருக்காங்க, அவன் அனுமதிக்கிறான். நீ இந்தியாக்காரன் அனுமதிக்க முடியாதுன்னு என்ன அர்த்தங்கிறாங்க? நம்மளை 8 கோடி பேர் அவ்வளவு கோழைகளை, அடிமைகளை அவன் நடத்துகிறான். அதுக்கு உட்பட்டு நம்ம போகிறோம். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம பேசி மாற்றணும். இன்னைக்கு வந்து விழிப்புணர்ச்சி வந்து இருக்கு. உலகம் முழுக்க இன உணர்ச்சி அதிகம். நமக்கு மட்டும் இல்லை, இந்த காலம் அப்படி. தயவு செய்து நமக்கு மட்டும் நினைக்காதீங்க. அங்கங்கே இன உணர்ச்சி பெருகக்கூடிய காலம். 90களில் என்ன சொன்னாங்க அமெரிக்காக்காரன்? உலகமயம்னாங்க, குளோபலைசேஷன். உலகம் ஒரு கிராமம் ஆகிவிட்டதுன்னாங்க. உலகமயம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் தொழில் நடத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ என்ன சொல்கிறான் ட்ரம்ப் அமெரிக்காக்காரன்? என்ன பண்ணுறான்? உள்ளூர் மயம், வெளிநாட்டுக்காரன் வரக்கூடாது, கட்டுப்படுத்தணும், அவனுக்கு வரி அதிகமாக போடணும். உள்ளூர் மயம் 90லேருந்து 25 அவனுக்கு மாற்றம் வந்துடும். அவன் வசதிக்கு அவன் பண்ணிக்கிறாத. நம்ம அவன் பேச்சை கட்டிட்டு குளோபலைசேஷன், உலகமயம் பேச்சு கிடக்கிறது, கன்றாய பேசுறது. இதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டிலையும் இனப்பிரச்சனை தான் நடக்குது. வந்து இன அடிப்படையில் தான் அவன் தற்காத்துக்கிறான் அவன் நாட்டை என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது பல நம்ம கட்டுரைகள்லாம் எழுதுகிறோம், வர்றோம், போட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். அதுக்குதான் இப்போ அண்மையில் உள்ள ஒரு எடுத்துக்காட்டு முடிஞ்சிடணும். இப்போ ஆப்கானிஸ்தான் ரொம்ப தீவிரமான முஸ்லீம் வெறி கட்சி அது. தாலிபான்கிறது இஸ்லாமிய வெறி கட்சி அது. பெண் பிள்ளைகள் 6ஆம் கிளாஸுக்கு மேலே படிக்கக்கூடாது அவங்க நாட்டில். அந்த மாதிரி கட்சி அது. இஸ்லாமிய தீவிரவாதம். இங்கே இருக்கிறவன் இந்து தீவிரவாதம். பாஜக வந்து இவன் இந்தியாவின் தாலிபான்கள். அவன் வந்து ஆப்கானிஸ்தானுடைய RSSன்னு வச்சுங்களேன். அவன் கட்சியை முஸ்லீம் தீவிரவாதி, இந்து தீவிரவாதி 2 பேரும் கை குலுக்கிக்கிறானே. வெளியுறவு அமைச்சர் வந்து இங்கே எங்கள் ஊரில் வந்து தொழில் நடத்துங்க, முதலாளிகளே வாங்க. அவனுக்கு தற்காப்பு. அவனுக்கு யார் எதிரின்னா பக்கத்தில் உள்ள அதே முஸ்லீம் நாடு பாகிஸ்தான். இந்தியாக்காரனுக்கு பாகிஸ்தான். இப்போ பாகிஸ்தானுக்கு முஸ்லீமாக இல்லை, இனம்தான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானுக்கும். அவன் சேர்ந்துக்கிறானுங்க. இப்போ இவன் இந்தியாக்காரனை சேர்ந்துக்கிறான், இந்துவாக இருந்தாலும் அதாக இருந்தாலும் சேர்ந்துக்கிறாங்க இங்கே பாதுகாக்கிறதுக்கு. நமக்கு அதுபோல் நம்ம தாயகத்தை பாதுகாக்கணும். இது ஆபத்து இருக்குது. இந்த மொழிவாரி மாநிலத்தை அழித்து 3
ஒன்றிய பிரதேசங்களாக மாற்றுறதுக்கான திட்டம் இருக்குது என்பதெல்லாம் உணர்ந்து செய்யணும். தமிழ்நாடு உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு பாதுகாப்பு தலைமையகமாக விளங்கக்கூடிய சக்தி உள்ளது. அதை இழந்து நிற்கணுங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 8 கோடி தமிழர்கள் ஒழுங்காக இன உணர்வோடு, தற்காப்பு உணர்வோடு, தேசிய உணர்வோடு இருந்தால்னா வெளிநாடுகளில் வாழ்கிற தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் உட்பட எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். உலக நாடுகள் அங்கே ஆதரிப்பான். இவன்கள் ஆரியத்துவாவுக்கு, பாஜகவுக்கு, காங்கிரஸுக்கு சரணடைகிற கட்சிகள், காட்டி கொடுக்கிற கட்சிகள், திமுக, அதிமுக, பல கட்சிகள், குட்டி கட்சிகள்லாம் இருக்கு. காட்டி கொடுத்து பதவி அடைகிற கட்சி அவன்லாம் இங்கே மேனாமணிக்கெல்லாம் பெரிய பெரிய கட்சியாக இருக்கிறான். அதனால இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு கடுமையான வேலை செஞ்சு நம்ம இன பாதுகாப்பு, நம்ம தாயக பாதுகாப்பு என்பதையெல்லாம் சேர்த்து நம்ம பேச வேண்டும். அவங்கவுங்க கருத்துக்களை அங்கங்கே எழுதுங்க, பேசுங்க, ஊடகங்களை பயன்படுத்துங்க. இன்னைக்கு நல்லா எழுச்சி பெற்று வருது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உண்மையில் நான் இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்தேன், மலேசியா போயிட்டு வந்தேன். அங்கெல்லாம் தமிழ் தேசிய எழுச்சி ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ ஏற்கனவே அங்கே 2 தடவை போயிருந்தாலும் அமெரிக்காவுக்கு, இந்த தடவை எல்லா மாநிலத்திலையும் பல இடங்கள்ல ஒரு 46 நாள் தங்கி பல இடங்களுக்கு போகணும். தமிழ் தேசிய எழுச்சி நல்லா இருக்கு. அங்கே ஃபெட்னான்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒன்றும், அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கன் தமிழ்ஸ், ஏதாவது பேர் தமிழ்ஸ் அசோசியேஷன்ஸ், சுருக்கம் ஃபெட்னா, வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பு. அது தமிழில். அது எல்லாம் திமுக சார்பில் இருந்துகிட்டு இருக்கோம். திமுக கையில் இருந்துக்கிட்டு, திராவிட கையில் இருந்துக்கிட்டு நம்மளெல்லாம் கூப்பிடக்கூடாதும்பாங்க. முறியடிச்சு தடவை வாக்கெடுப்பு நடத்தி எங்களை கூப்பிட்டாங்க. இன்னையும் நம்ம ஐயா மாசு விக்டர், தம்பி மன்னர்மணம் 3 பேரும் தமிழ் தேசியிலேருந்து இப்போ வாக்கெடுப்பு நடத்தி நம்மளை கூப்பிட்டாங்க. போய் பேசணும். இப்போ என்ன ஆச்சுன்னா, அங்கங்கே இருக்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி இப்போ இவங்க தமிழ் இன கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா அமெரிக்காவில் நெட்னா வேணும்னா நம்ம டாக்டர் இருக்காருல்ல, அவர் டாக்டர் 82 வயசு டாக்டர், கோயம்புத்தூர் இருக்காரு. டாக்டர் தனி சேரன், அவர் இளைஞர், மூத்த இளைஞர். பல பேர், நம்ம ஈரோடு ரவி, பல பேர். கூட அரங்கன்னு அங்கே தோழர் இருக்கார், அவர் பேசினார். அங்கங்கே நம்ம எல்லாம் தமிழ் தேசிய பேரியக்க கொள்கையோடு இருக்காங்க. அவங்கெல்லாம் தோழர்கள், அவங்கெல்லாம் உருவாக்கி தான் இப்போ நம்ம காணொலியில் கூட மாரிமுத்தை பேச சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேறு அது மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கு தமிழ் தேசியம். ஞாபகம் வச்சுங்க, வெளியில் இருக்கிறவங்களுக்கு சரியான தமிழ் தேசியம், பதவி பணம் ஆசை இல்லாமல் செய்கிறது தமிழ் தேசிய பேரியக்கம் தான் என்ற அப்ரிசியேஷன் இருக்குது. அதுக்கு தகுந்த பெரும் சக்தி நமக்கு இங்கே இல்லையே தவிர, வெளியில் இருக்கிறவங்களும் அது இருக்குது. மலேசியாவில் அப்படி தான். அங்கே போயிட்டு அங்கே ஒரு மையப்படுத்த கூட்டம், ஒரு கூட்டம் அங்கங்கே கூப்பிட்டாங்க. போய் ராஜேந்திர சோழன் போனதெல்லாம் கல்வெட்டில் வச்சுருக்காங்க. அந்த அரசே வச்சுருக்காங்க. கெடான்னு இருக்குது. அந்த அரசே தொல்லியல் துறையில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ராஜேந்திர சோழன் போனது வந்தார். அங்கே சிவன் கோயில் ராஜேந்திர சோழன் காலத்தை கட்டியிருக்காங்க. இடிஞ்சு கிடக்குதெல்லாம். அதெல்லாம் தொல்லியல் தான் வச்சுருக்காங்க அந்த ஊர்லேயே. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்படி அங்கே மலேசியாவில் அது மாதிரி தமிழ் உணர்ச்சி எல்லா இடத்துலையும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இங்கே சரியாக இருக்கணும். இங்கே சரியில்லாமல் சும்மா அப்படி பேசிட்டு போனாக்க உலகம் பூரா உள்ள தமிழர்கள் பாதிக்கப்படுவான். ஈழத்தில் மட்டுமல்ல, நமக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்ம கருத்துக்களை பேசுங்க. அதே சமயம் பெரும் துயரமாக நம்ம ஈழ இனப்படுகொலைக்கு ஒரு விசாரணைக்கு இது இல்லை, ஒரு அனாதையாக கிடக்கிறோம். ஐநா மன்றத்தில் பான்கி 3 இருந்தபோது ஐநா பொதுச்செயலாளராக ஒரு கமிட்டி போட்டார் விசாரிக்கிறது. நல்ல கமிட்டி அது. அவங்க சொல்லிட்டாங்க, கிரைம் அகென்ஸ்ட் ஹியூமனிட்டி, மனித குலத்திற்கு எதிரான குற்றம். அப்படின்னா இனப்படுகொலைன்னு அர்த்தம். அது நேரடியாக சொல்லலை, எல்லா நாட்டுக்கும் அப்படி தான் கொடுப்பாங்க. கிரைம் அகென்ஸ்ட் ஹியூமனிட்டி, மனித குலத்துக்கு எதிரான குற்றம்டாத. அவன் சொல்றது கடைசி 3-4 நாளில் 40,000 பேரை கொண்டாங்கன்னு போட்டான் அந்த குழு அறிக்கை. 40,000 பேரை கொண்டாங்க சிங்கள அரசு. அப்படியே கிடப்பில் போயிடுச்சு. கேட்க நாதி இல்லை நமக்கு. காங்கிரஸ் ஆடு கேட்க மாட்டான், பாஜக கேட்க மாட்டான், திராவிடம் கேட்க மாட்டான், திமுக கேட்க மாட்டான். அண்டி பிழைக்கிற போயிடுவோ, கொள்ளையடிக்கிற போயிடுவோ,
அரசியலை வச்சு தனிநபர் கொள்ளையடிக்கிறவனுங்க. அப்போ ஒரு ஐநா நல்ல ஒரு வலுவான குழுவை போட்டார் அவர். பெரிய பெரிய ஆட்கள், ஆப்பிரிக்காவில் ஒரு அம்மா, இந்தோனேஷியாவில் ஒருத்தர், எல்லாம் சிவில் ரைட்ஸில் பெரிய சர்வதேச புகழ்பெற்ற ஆட்கள். அவங்கள போட்டு 3 பேர் கமிட்டி. அவங்க ஃபைண்டிங்ஸ் இந்த மாதிரி கொடுத்தான். அப்பாவி மக்கள் 40,000 பேர் கொல்லப்பட்டார்கள் கடைசி நாட்கள் என்ன கொடுத்தான். அதுமாதிரி என்ன நடவடிக்கை ஐநாவில் நடவடிக்கை வேணும்னா யூஎஸ் எல்லாம் தீர்மானம் போட்டானுங்க, போடான்ட்டாங்க. ஏன்னா இந்தியாவை ஆதரிக்கலை. இந்தியா 140 கோடி 150 கோடி மார்க்கெட்டு அமெரிக்காக்காரனுக்கு, பிரிட்டிஷ்காரனுக்கு, ஜெர்மானியனுக்கு, பிரெஞ்சுக்காரனுக்கு, சீனாக்காரனுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தை இந்தியா. அதை ஏன் இழப்புன்னு நினைப்பான். அவங்களுக்கு என்ன மனித நேயம், அது ரைஸ் ஆகுது. பெரிய சந்தை, இதையே நம்ம விட்டு போகணும். இந்த சந்தை இந்திக்காரன்ட்ட இருக்குது. 150 கோடி மக்கள் கொண்ட சந்தை வந்து இந்திக்காரன் இந்துத்துவக்காரன்ட்ட இருக்குது. தமிழனுக்கு எதிரிக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம 8 கோடி பேர் இருக்கோம். நம்ம வலுவாக ஒரு சக்தி ஆகிட்டோம்னா எல்லாத்தையும் சந்திக்கலாம். பெரிய அளவுக்கு உலகம் பூரா இன்னைக்கு நம்ம தமிழர்கள் வாழுகிறார்கள். அந்த சக்திகளும் திரளும் ஒரு உலகம் முழுக்க எழுச்சியை உண்டாகக்கூடிய அளவுக்கு நம்ம இனம் பரவி இருக்கு. ஒரு தீமையில், ஒரு அழிவில் நன்மை என்னவென்றால், உலகத்தில் பல நாடுகளில் ஈழத்தமிழர்கள் நிறைய வாழ்கிறார்கள். ஏழைக்காக போய் நம்ம தமிழர்கள் நிறையா வாழ்கிறார்கள். ஒரு பன்னாட்டு சமூகமாக இன்றைக்கு தமிழ் இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒருங்கு திரட்டி அங்கங்கே அந்த குரல் எழுப்பினா உலகத்துக்கு அழுத்தம் வரும், பலனடையும், நம்ம இனத்தை பாதுகாக்க முடியும். அந்த உறுதியையும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து வீரவணக்கம் செலுத்திய உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, வீரவணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.